மும்மொழி கொள்கையை ஏற்றால் அரை மணி நேரத்தில் நிதியை விடுவிப்போம் என கூறுகிறது மத்திய அரசு. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றச்சாட்டு. நம்முடைய கூட்டணியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு எம்பிஸும் ரெப்ரசென்ட் பண்ணி என் கூட ஒரு 10 பேர் நாங்கள் போகிறோங்கன்னு நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் என்இபிக்கு ஒத்துக்கோங்களேன், என்இபியில் இருக்க மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கோங்க, இட்ஸ் மேட்டர் ஆஃப் செகண்ட், வித்தின் ½ hour உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது மும்மொழி கொள்கையை ஒப்புக்கொள்ள தமிழ்நாடு அரசுக்கு தயக்கம் ஏன்? பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கேள்வி. திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்திற்கு 4 துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு. நீதிமன்றம் முன்பு கொலை நடந்ததை அடுத்து நடவடிக்கை. 84 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணி. ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஹைதராபாத்தில் அல்லு அர்ஜுன் வீட்டில் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு ஜாமீன். 6 பேருக்கும் பிணை வழங்கியது உள்ளூர் நீதிமன்றம். நாளை வட தமிழக கடற்கரையொட்டி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் கடலூரில் நாளை கனமழை பெய்யும் என கணிப்பு. தூத்துக்குடியில் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குளிர்ச்சியான சூழல். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மழையால் இடிந்து விழுந்த வாகன காப்பக சுவர். 10 சொகுசு கார்கள் உட்பட 15 வாகனங்கள் சேதம். மணிமுத்தாறு அணையிலிருந்து பிசான சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பு. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் 12,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்தை ஓட்டும் போது செல்போன் பயன்படுத்தினால் 29 நாட்கள் சஸ்பெண்ட். போக்குவரத்து துறை உத்தரவு. போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக டிசம்பர் 27, 28ஆம் தேதி பேச்சுவார்த்தை. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுக்கும் அஷ்டமி சப்பர திருவிழா. அனைத்து உயிர்களுக்கும் படியளப்பதை விளக்கும் விதமாக சப்பரத்தின் பின்னால் தூவப்பட்ட அரிசி. பீகாரிலிருந்து வாங்கி வரப்பட்ட கள்ள துப்பாக்கி கோவையில் பறிமுதல். ஐடி ஊழியருக்காக வாங்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் காவல்துறை தீவிர விசாரணை. டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டதாக வெளியான தகவல் வதந்தி. எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்த நிலையில் தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பகம் விளக்கம். மரக்காணத்தில் மீன்பிடிக்க சென்றபோது கால்வாயில் அடித்துச் செல்லப்பட்ட 3 சகோதரர்கள். அண்ணன் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் தம்பிகள் 2வரை மீட்கும் பணி தீவிரம். சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற வாய்ப்பு. பாகிஸ்தானுடனான போட்டி பிப்ரவரி 23ஆம் தேதி நடைபெறும் என தகவல். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 64 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 400 வகுப்பறை கட்டடங்கள் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இந்த கட்டடங்களுடைய திறப்பு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இந்த நிகழ்வு சார்ந்த விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். அபிநயா, சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தற்போது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 21 மாவட்டங்களில் மொத்தம் செயல்படக்கூடிய நடுநிலைப் பள்ளிகள், தொடக்கப் பள்ளிகள் உள்ளிட்ட
21 மாவட்டங்களில் செயல்படக்கூடிய பள்ளிகளுக்கு 64 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 400 வகுப்பறை கட்டிடங்களை முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அதே போல ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 6 மாவட்டங்களில் 35 கோடியே 24 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 9 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களையும் தற்போது முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்தார். இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கையகப்படுத்தப்பட்டு அறிவிக்கை செய்யப்பட்ட நிலங்களில் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் 499 ஏக்கர் நிலங்கள் நில எடுப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர்களது நீண்ட கால பிரச்சனைகள் மற்றும் அதற்கு கோரிக்கைகளுக்கு தீர்வு அளித்ததற்காக அதனால் பயனடைந்த பயனாளிகள் தற்போது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அதற்கான ஆவணங்களையும் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் தற்போது வழங்கி வருகிறார். அபிநயா, முதலமைச்சர் 400 வகுப்பறை கட்டிடங்கள் உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தமிழரசி. சேலம் பழைய சூரமங்கலம் பகுதியில் அரசு உதவி பெறும் ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியை மூடுவதாக செய்தி வெளியான நிலையில் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர் குவிந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, நடந்தது என்ன? அந்த செய்தி உண்மையா? அதிகாரிகள் சார்ந்த விளக்கம் ஏதேனும் கொடுத்திருக்காங்களா? அபிநயா, சேலம் மாநகர் பழைய சூரமங்கலம் பகுதியில் ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார் மேல்நிலைப் பள்ளி அமைந்திருக்கிறது. இந்த பள்ளி கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தற்போது 1800 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அதே போல 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் இதில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே பள்ளி வேறொரு நிர்வாகத்திற்கு விற்கப்பட்டதாகவும் அந்த நிர்வாகம் பள்ளியை இடித்துவிட்டு வீட்டு மனைகளாக மாற்றப்போவதாக தகவல் வெளியானது. அது மட்டுமின்றி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த செய்தி பரவியதால் மாணவர்களும் பெற்றோர்களிடம் முறையிட்டு இருக்கின்றனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் தற்போது இந்த பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளி நிர்வாக தரப்பிலிருந்து அதாவது இந்த ஆண்டு முழுவதும் செயல்படும், அடுத்த ஆண்டு முதல் மூடப்படும் என்று ஒரு தரப்பு கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் தற்போது அந்த பள்ளி தாளர்கள் மற்றும் அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் அறிந்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் நேரடியாக இந்த பள்ளிக்கு முற்றுகையிட்ட பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். தொடர்ந்து பள்ளி தாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக இந்த பள்ளியை மூடக்கூடிய நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று பள்ளி தாளரின் காலில் விழுந்து மன்றாடி கெஞ்சினார். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. இதையடுத்து பள்ளி நிர்வாகம் தொடர்ந்து ஒரே பதிலை அளித்திருந்ததால் ஆவேசமடைந்த பெற்றோர்கள் அருகில் இருக்கக்கூடிய சேலம் இரும்பாலை பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக சேலம் இரும்பாலை பிரதான சாலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இருபுறமும் இந்த மாணவர்களின் பெற்றோர்கள் சாலையில் அமர்ந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் அளவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து போலீசார் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த பள்ளி மூடுவதற்கு காரணம் என்ன, எதற்காக என்பது குறித்து அலுவலர்கள் அதிகாரிகள் மற்றும் விசாரணை மேற்கொண்டு இருக்கின்றனர். குறிப்பாக இந்த பள்ளி வேறொரு தனியார் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டதாகவும் உடனடியாக இந்த பள்ளி மூடப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இதன் காரணமாக மாணவர்கள் பெரிதும் பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி திருமலை.